புளிப்பும் காரமும் தூக்கலா போட்டு சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புளிக்குழம்பு சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது கூடவே 10 பல்லு பூண்டு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 கையளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயத்தை அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். 2லேருந்து 3 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் இதில் 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வற்றி நல்லா பச்சை வாசனை இல்லாமல் ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு புளிக்குழம்புக்கு புளிப்பும் காரமும் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளியில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டோம். இப்போ குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். அடுத்து சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறதுனால ஓரளவுக்கு வற்றி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த புளிக்குழம்பு ரெடியாகி வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதித்து வரட்டும். 5 நிமிஷம் நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வேக வச்சு எடுத்து சேப்பங்கிழங்க சேர்த்துக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்க உப்பு லைட்டாக சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. மீடியம் சைஸான கிழங்குங்கிறதுனால நான் இதை கட் பண்ணல, அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பெருசாக இருக்கிற கிழங்கு வாங்கினீங்கன்னா ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் இருந்தாலோ இதோட குட்டியாக இருந்தாலோ கட் பண்ணாதீங்க. ஏன்னா குழம்புல இந்த கிழங்கு கரைஞ்சிச்சுன்னா ரொம்ப குழப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் மீடியம் சைஸாக இருந்தாலும் சின்ன சைஸாக இருந்தாலும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ கிழங்கு சேர்த்தாச்சு. இந்த கிழங்குல உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு இதை கொதிக்க விட்டு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு வாசனை கமகமன்னு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசி அதில் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். நாளைக்கே சுட சுட சாதத்தோட இந்த சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.